ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களைக் காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் மூலம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சிரியா ராஜா எலிசாவை பிடித்து வரும்படி பெரிய படையை அனுப்புகிறான். எலிசாவின் வேலைக்காரன் காலையில் எழுந்தபோது சிரியாவின் படைகளைக் கண்டு, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று கலங்கினான். அப்போது எலிசா, அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களைக் காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்கிறார். அப்போது எலிசா ஜெபிக்க வேலைக்காரன் கேயாசியின் கண்கள் திறக்கப்படுகின்றன. இதோ எலிசாவை சுற்றிலும் நெருப்புமயமான குதிரைகளும் தேர்களும் சூழ்ந்து இருப்பதை காண்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, நம்மை பாதுகாக்கிற தேவன் பெரியவர், உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். தானியேல் சிங்க குகையில் போடப்பட்டாலும் தானியேலுக்கு சேதம் ஏற்படாதபடி சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார். தீச்சூளையில் எரியப்பட்ட ஷாத்ராக், மேஷாக்கு, அபேத்நேகோ ஒரு சேதமின்றி வெளிவருகிறார்கள். நாம் தேவனை சார்ந்து வாழும்போது ஒரு தெய்வீக பாதுகாப்பு தருகிறார். சேனைகளின் தகப்பர் மத்தேயு 10:28 சொல்கிறார், ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கிறார். ஆம், ஆண்டவர் ஒருவருக்கே நாம் அஞ்ச வேண்டும். அப்படி நாம் அஞ்சி வாழும்போது அவர் கூடாரத்தின் மறைவில் நம்மளை பாதுகாப்பார். தீங்கின் நாளில் நமக்கு ஒரு சேதமும் நம்மை நெருங்காது. எந்த கொரோனா வந்தாலும் சரி, எந்த சுனாமி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாத்து, அவர் போஷித்து, அவர் வழி நடத்துவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தோடு எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டிருக்கிறதே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அப்பா, உலகத்தின் காரியங்களை பார்த்து நாங்கள் அஞ்சாமல் என் தேவனை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்க அப்பா கிருபை செய்யும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த கல்வாரி இரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தினீரே சுவாமி. அந்த இரத்தத்தின் உரிமையை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும். உலகத்தின் மாயமலங்களை எல்லாம் விட்டு விலகி என் தேவனை மட்டும் சார்ந்து வாழ அஞ்சாமல் துணிவோடு முன்னேற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி நீ செய்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் அஞ்சாமல் தேவனை நோக்கி வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.